மக்களே, சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அபாரமான வெற்றியை பெற்று அனைத்து கட்சி தலைவர்கள் மூஞ்சிலையும் கரிய பூசி இருக்கும் தமிழக மக்கள் முடிவு பண்ணால் யாரை வேணாலும் சிஎம் ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நேற்றைய தேர்தலில் தளபதி விஜய் வெற்றி பெற்றது. 108 இடங்களை கைப்பற்றி இருக்காரு. ஆனால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல. இன்றைக்கி சென்னை வர இருக்கார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேக்கர். தாவேகா நிர்வாகிகளை சந்தித்து ஆட்சியை பற்றின முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்காரு. இந்த நிலையில் இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை நேர்த்தியே அனுப்பியிருக்காரு. ஏன்னா நம்மளால் மெஜாரிட்டி நிரூபிக்க 10 சீட்டு வேணும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன கட்சியை கூட்டணிக்கு அழைக்கலாமா, இல்லை ஏடிஎம்கேவே கூட்டணிக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இருந்து வராங்க. இந்த நிலையில் இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால அவகாசம் கேட்டிருக்காங்க. நாங்கள் இந்த 118 இடங்கள் எங்களுக்கு தேவை, அதை தக்க வைத்து ஆட்சியை பிடிக்க எங்களுக்கு 2 வார காலம் அவகாசம் வேணும். எங்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வார காலம் அவகாசம் கேட்டு புஷி ஆனந்த் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி இருக்காரு. அந்த கடிதம் இன்னைக்கு அவருடைய பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அந்த பரிசீலித்து தாவேகா நிர்வாகிகளை அழைத்து பேச இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படியோ விஜய் தான் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்கார போகிறாரு. பெரும்பான்மையை நிரூபிக்க எந்த கூட்டணி கட்சியில் பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இது போன்ற தகவல் உணர்ந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.